வணக்கம். இன்னைக்கு ஒரு துவையல் செய்ய போகிறேன். வாங்க வந்து பாருங்கள். வடகம் துவையல். வடகம் பாருங்கள், நல்லா செவக்க வறுத்து வச்சுருக்கேன். வடகம் தேவையான அளவுக்கு. இதுதான் பச்சை வடகம் பாருங்கள். இது இப்படி தான் இருக்கும். வடகம்னா கருப்பாக தான் இருக்கும். அதை ரொம்ப கருக விடாமல் ஒரு பொன் நிறத்துக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். நல்லா எடுத்துக்கிட்டு இது வந்து தோல் உளுந்து. ஏன்னா உளுந்து வெள்ளை உளுந்து போடலாம், அது நல்லா இருக்காது. ஏன்னா தோல் உளுந்து வறுத்தோம்னா அது சத்து, பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அதனால் அதை தோல் உளுந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். தோல் உளுந்து எதுனா நல்லா வாசமாக இருக்கும். வறுக்கும் போதே நம்மளுக்கு அதை சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் இந்த கருவேப்பிலை நல்லா உருவி அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். அடுத்தது வெங்காயம் தேங்காயும் புளி துண்டு கொஞ்சம் ஒரு துண்டு. ஏன்னா ரொம்ப நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா புளி போட்டால் வீணாகாது. அதுக்கு தான் கொஞ்சம் புளி போடணும். துவையலுக்கு மட்டும் புளி சேர்க்கதே ஆகணும். நல்லா வதக்கி வச்சுக்கிட்டேன் தேங்காயும் புளியும். அடுத்து பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வதக்கிட்டுருக்கேன். நான் ஒரு 2-3 மிளகா வச்சுருக்கேன் வதக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு வச்சுக்குங்க. இதெல்லாம் அரைச்சி வச்சுக்குங்க. அரைச்சிட்டு நம்ம இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட. சாயங்காலம் ஒரு தயிர் சாதம், பழைய சாதம் எல்லாத்துக்கும் பிள்ளைங்களுக்கு நல்லது. இஞ்சி துண்டு எல்லாமே போட்டிருக்கு. நல்லது. ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். அப்படி அது இல்லைன்னா வெறும் சாதம் சூடாக போட்டு பிசைஞ்சு நல்லெண்ணெயோ நெய்யோ ஒரு சொட்டு விட்டு சாப்பிட்டு விடுறேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வடக துவையல் விட. அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. நல்லாயிருக்கும் வடகம். நான் அரைச்சி காமிக்கிறேன். பச்சை மிளகாய், அடுத்தது தேங்காய், அது கருவேப்பிலை. வடகம் மற்றும் கடைசியில் தான் போட்டு அரைக்கணும். ஒரு ஓட்டு தான் வடகத்தை. அதனால் தனியாக அதனால தான் தனித்தனியாக அரைச்சி வதக்கிக்கிறோம். எல்லாத்தையும் போட்டோன்னா வடகம் மட்டும் இருக்குது. அது மட்டும் ஒரு ஓட்டு கடைசியில் தான் ஓட்டணும். ஏன்னா அந்த டேஸ்ட்டு அப்போ தான் நல்லா வரும். ரொம்ப அரைச்சா நல்லா இருக்காது. வடகம் மட்டும் கடைசியில் தான் அரைக்கணும். நம்ம மிக்சியை இது பண்ணும்போது போட்டு அரைக்க வேண்டியது. நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ நல்லா அரைச்சிட்டேன்னா நீ கடைசியில் தான் வடகம் போட போகிறேன். வடகத்தை போட்டு ஒரு ஓட்டு, அவ்வளோதான். இதுதான் வடக துவையல். நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். வடகத்தை போட்டு ஒரு ஓட்டு, அவ்வளோதான். ரொம்ப ஓட்ட வேணாம், ரொம்ப அதான் கடைசியில் போட்டு பாருங்கள். துவையல் அரைச்சிட்டேன். வடக துவையல் ரெடி. எங்கே வேணாலும் போகலாம். அந்த வெளியில் ஊருக்கு போனால் கூட நம்ம அந்த புளி சாதத்துக்கு நம்ம அது மாதிரி துவையல் அரைச்சிக்கிட்டு போகலாம். லெமன் சாதத்துக்கு ஊருக்கெல்லாம் போனால் கிடவே கிடையாது. ஏன்னா புளி வைக்கிறதுனால கைப்படாமல் கரண்டிலே யூஸ் பண்ணணும். தேங்காயும் நல்லா வதக்கிறோமா, அதனால் கிடவே கிடையாது. துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லா இருக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த சப்பாத்தி கூட வேணுன்னா பெரியவங்க தொட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.